ஆபரேஷன் போலோ 1948 செப்டம்பர் 17ஆம் நாள் ஹைதராபாத் நிஜாம் மிர் உஸ்மான் அலி கான் இந்திய ராணுவத்திடம் சரணடைந்தார். இதன் மூலம் ஆபரேஷன் போலோ நடவடிக்கை முடிவுக்கு வந்தது. 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திரம் பெற்றபோது டெக்கான் பகுதியில் இருந்த ராஜ்யமான ஹைதராபாத் நிஜாம் மிர் உஸ்மான் அலி கான் என்பவரது ஆட்சியின் கீழ் இருந்தது. ஹைதராபாத் சமஸ்தான மக்களில் சுமார் 85% இந்துக்களாக இருந்தனர். ஆனால் ஆட்சி நிஜாம் மற்றும் உயர்குடியினர் வசம் இருந்தது. இதனால் மக்களுக்குள் அநீதி, சமத்துவமின்மை போன்றவை தொடர்பான அதிருப்தி நிலவி வந்தது. ஆட்சியாளரான நிஜாம் மிர் உஸ்மான் அலி கான் இந்தியாவுடனோ அல்லது பாகிஸ்தானுடனோ இணையாமல் ஹைதராபாத்தை ஒரு தனி சுதந்திர நாடாக வைத்திருக்க விரும்பினார். அவரது இந்த நிலைப்பாட்டை இந்திய அரசு ஏற்கவில்லை. இந்தியாவுடன் இணைய நிஜாம் மறுத்தது மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. மக்களின் எதிர்ப்பை அடக்குவதற்காக கசீம் ரஸ்வி என்பவரது தலைமையிலான ரஜாக்கர்கள் என்னும் ஆயுதப்படை உருவாக்கப்பட்டது. இவர்கள் நிஜாம் ஆட்சிக்கு எதிரானவர்களை கடுமையான முறைகளில் அடக்க முயன்றனர். அவர்கள் பொதுமக்கள் மீது கடும் தாக்குதல்களை நடத்தியதால் பல இடங்களில் மோதல்கள் ஏற்பட்டு வன்முறை வெடித்தது. இதனால் ஹைதராபாத் மாநிலத்தில் கடும் பதற்றம் ஏற்பட்டது. ரஜாக்கர்களின் வன்முறையையும் ஹைதராபாத்தின் அமைதியற்ற சூழலையும் இந்திய அரசு தீவிரமாக கவனித்தது. ஹைதராபாத்தின் நிலைமை இந்திய உள்நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக அப்போதைய உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல் கருதினார். நிஜாமுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் ராணுவ நடவடிக்கை ஒன்றே தீர்வு என பட்டேல் முடிவு செய்தார். இதையடுத்து 1948 செப்டம்பர் 13ஆம் தேதி இந்திய ராணுவம் ஆபரேஷன் போலோ என்னும் நடவடிக்கையை தொடங்கியது. 5 நாட்களில் இந்திய ராணுவ நடவடிக்கையை எதிர்கொள்ள முடியாமல் ஹைதராபாத் நிஜாம் மிர் உஸ்மான் அலி கான் சரணடைந்தார். இதையடுத்து ஹைதராபாத் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. இது இந்தியாவின் பிராந்திய ஒருங்கிணைப்பில் மிகப்பெரிய வெற்றியாக வரலாற்றில் பதிவானது.